friends, welcome to Divan Tamil channel. இன்னைக்கு நம்ம Divan Tamil channelல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் கிட் தான் फ्रेंड्स எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த கிராஃப்ட் கிட்டுக்கு நான் ஒரு அட்டை எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வீட்ல அண்ணா அப்பாலாம் ஷர்ட் வாங்குவாங்க இல்லையா? சோ அந்த ஷர்ட் குள்ள இருக்க ஒரு அட்டை தான் फ्रेंड्स இது. நீங்கள் இது இல்லாட்டி உங்கள்கிட்ட நீங்கள் டைரி அட்டை, நோட் புக் அட்டை இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் விட இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால இந்த அட்டையை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம சரிசமமாக கட் பண்ண போகிறோம். எப்படின்னா அந்த காலர் மாதிரி இருக்கும்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி சரிசமமாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்தோம்னா ஒரு நோட் புக் மாதிரி உங்களுக்கு இருக்கணும். பாருங்க, இப்போ நான் திறந்து மூடிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு நாம கலர் ஷீட் ஒட்ட போகிறோம். நான் ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே ஒரு பிங்க் கலர் ஷீட் ஒட்டியிருக்கேன். அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா பாட்டாக ஒரு ஷீட்டை கட் பண்ணி அதையும் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே நம்ம ஒரு ஷீட் ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் கான்ட்ராஸ்டாக ப்ளூ கலர் ஷீட் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் ஷீட் நீங்கள் இதுக்கு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியே பிங்க் ஒட்டிருக்கோ, உள்ளே ப்ளூ ஒட்டிருக்கோ. ஓப்பன் பண்ண இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கெட்ச் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டபுள் சைட் டேப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிராஃப்ட்டுக்கு மெயினே டபுள் சைட் டேப்பும் அந்த அட்டையும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இப்போ டபுள் சைட் டேப்பை அதுக்கு பின்னாடி பேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கவரோட வைக்கலை. நீங்கள் தனித்தனியாக இருக்குது அந்த மாதிரி ஸ்கெட்ச் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த கவரோட அப்படியே நீங்கள் உள்ளே வைக்க வேண்டியதாக இருக்கும். இது அப்படியே ஒட்டிக்கிறோம். அதுவாகவே சைடில் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி மெஜ் ஆகிக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல இந்த கலர் ஸ்கெட்சை நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது கம் தேவைப்படும். நம்ம கிராஃப்ட்னு எடுத்தாலே கம் தான் தேவைப்படும். ஸோ அந்த கம்மும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு பின்னாடி நான் டபுள் சைட் டேப் போட்டு எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல நான் ஒட்டிக்க போகிறேன். கிட்ஸை கூட இந்த கிராஃப்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, நம்மகிட்ட நார்மலாக நிறைய கிராஃப்ட் திங்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் பின்னாடி டபுள் சைட் டேப் ஒட்டிக்கிறேன். அதை எடுத்து நம்ம எனக்கு பிடிச்ச இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பொருள்லாம் இந்த சைடும், கொஞ்சம் சின்ன சின்ன பொருள்லாம் அந்த சைடும் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரையான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கும் நம்ம டபுள் சைட் டேப் போட்டிட போகிறோம். மெயினே டபுள் சைட் டேப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாடி ஒட்டுறோம்ல, ஸோ அதனால். ஓகே, இப்போ இதையும் நான் அந்த சைடு ஒட்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடு கொஞ்சம் கேப் வைங்க, அப்படின்னா தான் நம்ம ஹேண்டில் ஒட்ட முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சாதாரணமான ஒரு கலர் ஷீட்டை இந்த லென்த்தாக வெட்டி அதை நான் ஸ்கேலோட சேர்த்து அந்த பெண்ணையும் சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம டபுள் சைட்டே போட்டு ஒட்டினோம்னா அந்த ஸ்கேல் மட்டும்தான் ஒட்டும், அந்த பென் ஒட்டாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் அது பக்கத்தில் சிசர் வச்சுக்கிறேன். சிசரும் கிராஃப்ட்டுக்கு மெயினான ஒரு பொருள். ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ அதுக்கு சிசருக்கு எப்படி ஒட்டணும்னா அந்த சென்டர் நம்ம இப்படி விரிக்கிற பகுதி இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் இந்த ஒட்டிக்கோங்க. அப்புறம் இந்த ப்ரஷ்க்கும் அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக ஒட்ட முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு நீளமான ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த ப்ரஷ்ஷை சுற்றி நான் சுற்றிக்க போகிறேன். ரப்பர் பேண்ட் சுற்றுற மாதிரி இதை நம்ம சுற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சுற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கும் நம்ம டபுள் சைட் டேப் பின்னாடி வச்சு மறுபடியும் இதை நம்ம பேஸ்ட் பண்ணிட போகிறோம். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த செலோ டேப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ரஷ் எடுத்துக்கலாம். நம்ம கட்டி வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எரேசர் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நம்ம அதுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் இதையும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்மளால் எடுத்து யூஸ் பண்ண முடியும். டபுள் சைட் டேப் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க வந்துடும். ஸோ அதனால் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். கம் ஒட்டினா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஷார்ப்னர் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கு பின்னாடியும் நான் டபுள் சைட் டேப் வச்சுக்கிறேன். அது கார்னரில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஷார்ப்னரையும் எனக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டிட்டு அப்புறம் டேப் தேவைப்படும். டேப்புக்கே டேப் போட்டுற முதல் நம்ம தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கும் நம்ம டபுள் சைட் டேப் அந்த சைடில் ஒட்டி இதையும் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஒரு பேக்கெட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நிறைய டெக்கரேஷன் திங்ஸ் தான் வேணும்னா நீங்கள் டெக்கரேஷன் திங்ஸாக கூட இது ஃபுல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹேண்டில் தேவைப்படும் பிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி 2 அட்டையில் நல்லா கனமான ஒரு அட்டையில் ஹேண்டில் மாதிரி நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அந்த ஹேண்டிலுக்கு வந்து சைடு அதுக்காக தான் நான் வந்து கேப் விட்டுருக்கேன். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம ஹேண்டில் மாதிரி இதை நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். இதுக்கு பின்னாடி வந்து ஆல்ரெடி ஒயிட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த கலரே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எதுவும் கலர்லாம் சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் பிடிச்ச பெயிண்ட் வந்து இதுக்கு அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த சைடு கேப் விட்டோம்ல அங்கேயே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு சைடு பண்ணியாச்சு. இன்னொரு சைடும் அதே மாதிரி நான் வந்து கேப் விட்டுருக்கேன். அதையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டை பார்த்தீங்கன்னா இந்த அட்டை பெட்டியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் இந்த நம்ம எடுத்துருக்க அட்டையை விட அது வந்து ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அட்டை நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் அதுக்கும் வந்து கம் யூஸ் பண்ணி இதையும் நான் வந்து ஒட்டிட போகிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போனா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 சைடுமே நம்ம வந்து நல்லா வந்து ஒட்டியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பீகாக் ஸ்டிக்கர் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து 3D பீகாக் ஸ்டிக்கர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த ஸ்டிக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கிறேன். இந்த பீகாக் ஸ்டிக்கர் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீகாக் ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வந்து நம்ம செஞ்சுருக்கதோட அந்த ஃப்ரண்ட்டில் சென்டரில் நான் பார்த்து இதை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் பேஸ்ட் பண்ணதும் நல்லா இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுற போகிறோம். ஓகே, இப்போ நல்லா நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சுற்றி. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே வந்து மை கிராஃப்ட் கிட்டேன்னு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்களுடைய நேம் இல்லை மை கிராஃப்ட் கிட்ட அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக நம்மளோட கிராஃப்ட் கிட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கூல்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து இனிமேல் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த காம்படிஷனுக்குலாம் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஸ்கெட்சுக்கு வந்து தனி பர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணும். கலர் கலர் பென்சிலுக்கு தனி பாக்ஸ் பர்ஸ் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே கிராஃப்ட் கிட்டில் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரம் திருப்பி நம்ம ட்ராயிங்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் நடக்கிற காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராயிங் காம்படிஷன்னா பெயிண்ட்டு ஸ்க்ரேயான் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம் வரைக்கும் பாய்.